கோட்பாடு அது. அதை பரப்புகின்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. இன்ஸ்டிடியூஷன் என்பதுதான் ரிலீஜன். ஆன்மீகம் என்பது யார் மீதும் வெறுப்பை உமிழாது, ஆன்மீகம் என்பது வன்முறைக்கு இடம் தராது. ஆனால் மதங்கள் தங்களுடைய கோட்பாட்டை உயர்வாக சொல்லுகிற போது பிற நிறுவனங்களின் மீதான வெறுப்பை உமிழ்கிறது. அது நிறுவனத்தால் ஏற்பட்ட கோளாறுகளை தவிர ஆன்மீக கோட்பாட்டினால் இருந்த கோளாறு அல்ல. அதனால்தான் இஸ்லாம் எல்லாவற்றையும் முழுமையாக நிறுவனமயப்படுத்தவில்லை. நிறுவனமயப்படுத்தினால் உருவ வழிபாடு வந்துவிடும். உருவ வழிபாடு வந்தால் ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர் உருவாகிவிடும். அதிகார பகிர்வு என்கிற பெயரில் மோதல்கள் உருவாகும், உட்கட்சி மோதல்கள் உருவாகும். இஸ்லாம் மார்க்கத்திலே அந்த மாதிரியான ஒரு குளறுபடி கோளாறு இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் ஒரு மதம் அல்லது மார்க்கம் ஒரே அடிப்படை கோட்பாட்டை பின்பற்றுகிறது என்றால் அந்த பெருமைக்குரிய கோட்பாடு இஸ்லாம் கோட்பாடு தான். இஸ்லாம் கோட்பாடு தான். எதை முன்னிறுத்துகிறார்கள் என்றால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த கோட்பாட்டைத்தான் இஸ்லாமும் முன்னிறுத்துகிறது. அதைத்தான் முன்னிறுத்துகிறது. சிந்தனை செல்வன் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார். நபிகள் நாயகம் அரசியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் வெற்றி கண்டவர் தானே. அப்படி என்றால் நாமும் அதுபோல பண்பாட்டு தளத்திலும் அரசியல் தளத்திலும் தீவிரமாக பணியாற்றுவது தானே பொருந்தும் என்று ஒரு கேள்வியை இங்கே முன்வைத்தார். நபிகள் நாயகத்தை போல நாம் யாரும் கற்பனை செய்து கொள்ள முடியாது. எல்லோரும் நபிகள் நாயகத்திற்கு இணையாக வாழ முடியாது. நபிகள் நாயகம் அவருக்கு நிகர் அவர்தான். அதனால்தான் அவரை பின்பற்றக்கூடியவர்களின் எண்ணிக்கை உலகத்தில் முதலிடத்திலே இருக்கிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் வாழும் காலத்தில் அவர் ஆன்மீகத்தின் அடையாளமாக இருந்தார் என்பதை விட அரசியல் அடையாளமாக இருந்தார் என்பதுதான் பெரும்பான்மை. அவர் அன்றைக்கு அரசியல் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் ஆண்ட சக்திகளை, ஆளும் சக்திகளை, அரசியல் சக்திகளை, ஆட்சியாளர்களை எதிர்க்கிற அரசியலை கையில் எடுத்தார். விரட்டப்பட்ட நிலையில் மறுபடியும் ஒரு படை கட்டி வந்து எதிரிகளை வீழ்த்தி மண்டை மீட்டார். ஆகவே அவருடைய அன்றைய அடையாளம் என்பது கொஞ்சம் ஆன்மீகம் என்றால் அதிகம் அரசியல் என்பதாகத்தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே இன்றைக்கு நபிகள் நாயகம் என்றால் அரசியல் பின்னுக்கு போய்விட்டது, ஆன்மீகமே மேலோங்கி இருக்கிறது, பண்பாட்டு அடையாளமே மேலோங்கி இருக்கிறது. நபிகள் நாயகத்தை இன்றைக்கு யாரும் அரசியல் அடையாளமாக இந்த தலைமுறை புரிந்து கொண்டார். கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்தில் கூட அரசியல் கோட்பாட்டைத்தான் அவர் முன்வைத்தார். அவர் ஆன்மீக கோட்பாட்டை முன்வைக்கவில்லை. அன்றைய ஆட்சியாளர்களின் கோட்பாடுகளை விமர்சித்தார். ஆனால் அவர் கையாண்ட உத்தி ஆன்மீக வழிபாட்டு முறைகளாக இருந்தன. பேசிய அரசியல் அது ஆளும் சக்திகளுக்கு எதிரானதாக இருந்தது. அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு அந்த கோட்பாட்டை தந்தவரே கடவுளாகிவிட்டார். இவர்கள் எல்லாம் கடவுளின் தூதர்கள். ஆனால் கௌதம புத்தரே கடவுளாகிவிட்டார். பௌத்தம் எப்படி திரிபுவாதம் அடைந்திருக்கிறது நம் கண்முன்னால் என்பதற்கு இது ஒரு சான்று. நபிகள் நாயகம் கடவுளின் கடைசி தூதர். இதுதான் உலகமெங்கும் இஸ்லாம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் நம்மை போல் பிறந்தார், நம்மை போல் வாழ்ந்தார், நம்மை போலே அவர் மறைந்தார், அவருக்கு திருமணங்கள் நடந்தன, அவருக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். இவை அனைத்தும் வரலாறாக இருக்கிறது, புராணங்களாக இல்லை, வெறும் கதையாடல்களாக இல்லை. ஆனால் இறைவனின் தூதர், இறைவனால் அனுப்ப பெற்றவர், கல்வி அறிவு இல்லாதவர். ஆனாலும் அவர் மூலம் இறைவன் நமக்கு தந்த போதனைகள் தான் இன்றைக்கு குர்ஆனாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உண்டு. கௌதம புத்தர் நம்மை போல் பிறந்தார், வளர்ந்தார், 80 வயதுகள் வரையில் வாழ்ந்தார். ஆனால் அவரே இன்றைக்கு உலகத்தில் கடவுளாக்கப்பட்டு விட்டார். அவருக்குத்தான் இன்றைக்கு விகார்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன.
அவருடைய உருவங்கள் உலகமெங்கும் வெவ்வேறு வடிவங்களில் செதுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் சொன்ன கருத்துக்கள் ஆதி மூலம் என்னவோ அந்த மூலம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு பேசப்படுகிற பௌத்தம் அவருடைய பௌத்தம் என்று சொன்னால் அதை ஏற்க முடியாது. அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நவயானா என்கிற பெயரிலே ஒரு புதிய பௌத்தத்திற்கான கோட்பாட்டை முன்மொழிய துணிந்தார், முனைந்தார். அந்த காலத்தில் அவர் அரசியல் அடையாளமாக காணப்பட்டாலும் இந்த காலத்தில் அவர் ஆன்மீக அடையாளமாக, கடவுள் அடையாளமாக திரிபுவாதம் அடைந்து விட்டது. இரண்டும் தேவைதான், மனித குலத்திலே தவிர்க்க முடியாதது. இன்றைக்கு அண்மையிலே நான் வியட்நாம் என்கிற ஒரு தேசத்திற்கு போய்விட்டு வந்தேன். அந்த தேசத்தில் மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட தேசத்தில் 85 விழுக்காடு மதமில்லாதவர்கள் தான் இருக்கிறார்கள், மதமற்றவர்கள் தான் இருக்கிறார்கள், மத நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இருக்கிறார்கள். அது ஒரு பௌத்த நாடு தான், புத்திஸ்ட் கண்ட்ரி.